வெல்கம் டு அவர் சேனல் Amdks vlog. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா nuttela எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக nuttela கடையில் எப்படி செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேசல்நட் பயன்படுத்தி செய்வாங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே ஹேசல்நட் கிடைக்காததுனால நம்ம cashew வச்சு செய்ய போகிறோம். நான் அதுக்கு 1 கப் cashew எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மெஷரிங் கப்ஸ் இல்லாட்டினா ஏதாவது ஒரு கப் எடுத்துகிட்டு அதிலே நான் சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. 4 இன்க்ரீடியன்ட்ஸ் மேக்ஸிமம் வீட்டில் அவைலபிலிட்டி இருக்கும். கொக்கோ பவுடர் மட்டும் ஒரு சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சமையல்லேருந்து எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் வரும். 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வேறு ஏதாவது சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர்னால் 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில். அதுக்கப்புறம் 1/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லாட்டினா அது வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த ரெசிபி ஃபுல்லாமே நம்ம மிக்சியில் தான் செய்ய போகிறோம். ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் ஸ்டவ் தேவைப்பட போகுது. 1/2 கப் சர்க்கரை போட்டிருக்கிறேன். நான் இந்த சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒயிட் சுகர். அதுக்கப்புறம் 1/4 கப் கொக்கோ பவுடர். இது கடையில் வாங்கினது, நாட் ஸ்வீட்டட்னா இது, அதனால தான் கொஞ்சம் அதிகமாகவே சுகர் தேவைப்படுது. இதை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பவுடராக நெருண்டு இல்லாமல் நல்லா பவுடர் பண்ணிக்கணும், இல்லாட்டினா நியூட்டலாவில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போது நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதை நல்லா நம்ம தூள் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இதை நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் இன்னும் கூட நம்மளுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இது நீங்கள் டீ ஃபில்டர் வச்சு கூட பண்ணலாம். ஒரு சில பேர் வீட்டில் இல்லாதுன்னா அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் இது இருந்ததுனால இதை வச்சு லைட்டாக இப்படி நம்ம தட்டி விட்டோம்னா அழகாக இதுவாகிடும். சீவ் பண்ணுறது தான் இந்த மெத்தட் பேர். நட்டலா நம்ம நிறைய பேர் வாங்கலாம் கடையிலே, ஆனால் நிறைய கெமிக்கல்ஸ் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் வாங்கி தர மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே ஈஸியாக செஞ்சிங்கன்னா சப்பாத்திக்கு, அதுக்கப்புறம் ப்ரெட்டில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்குது, ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்மளே செஞ்சிடலாம். குழந்தைங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சிலெலாம் கிரைண்ட் பண்ண தெரியும்னா அவங்க கண்டிப்பாக செய்யலாம். இதை பெருசாக எதுவுமே ஸ்டவ்வை யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சீவ் பண்ணிக்கணும், இல்லாட்டினா ஒரு மாதிரி நியூட்ரலால் இருக்கும். அதை நான் இப்போவே சொல்லிக்கிறேன். நரன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போது நம்ம 1 கப் cashew எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை நம்ம லைட்டாக கடாயில் எதுவுமே போடாமல், தண்ணி இருக்கக்கூடாது அந்த கடாயில், லைட்டாக போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணிட்டக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் கரிஞ்சிற மாதிரி ஆகிடக்கூடாது, கொஞ்சம் பரவாயில்லையா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட cashew 1 கப் அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/2 கப் cashew 1/2 கப் பாதாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இதுவாக இருக்குது. இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம நியூட்டலா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது நம்மகிட்ட. ஓகே, இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த நியூட்டலா செய்கிறதுக்காண்டி இந்த இதை வறுத்து வச்சுருந்தோம்ல, இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. மிக்ஸி ஜாரில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது பவுடராக தான் இருக்கும். அப்புறமாட்டி போக போக அதுக்குள்ளே இருக்க ஆயில் அப்படியே வெளியே அது ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் அரைக்கணும். பெரிய மிக்ஸி ஜார் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா அந்த குட்டி இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே மிக்சியில் படாமல் இருந்ததுன்னா லைட்டாக அதெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு திரும்ப நம்ம அரைக்கணும். அரைக்கிறதுக்கு டைம் எடுக்கும், ஒரு 1/2 அன் ஹவராவது எடுக்கும். ஆனால் நம்ம மிக்சியை ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணிடக்கூடாது. அப்பப்போ எடுத்து திறந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறமாட்டி தான் இது பண்ணணும். இப்போவே பார்த்திங்கன்னா லைட்டாக இதுவாக இருக்குது.
ஒரு க்ளே மாதிரி இப்போ இருக்கும். இது நல்லா பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அது வரைக்கும் இது வந்து அரைக்கணும். இது கூட நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி முக்கியமாக ஜாரில் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது பார்க்க க்ளே மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் கூட நம்ம வந்து இதை வந்து நல்லா அரைக்கணும். நான் நெக்ஸ்ட் வாட்டி அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். உங்கள் முன்னாடி எத்தனை வாட்டி எடுத்தனோ அத்தனை வாட்டி தான் நானும் எடுத்தேன். தனியாலாம் எடுக்கல. எடுத்தது அப்படியே வந்து உங்கள்கிட்ட காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து பேஸ்ட் மாதிரி வந்து வந்திருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னும் கூட வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நரன்ட்டு இல்லாமல் நல்லா வந்து சாஃப்டாக க்ளே மாதிரியே வச்சு விளாடலாம். நீங்கள் வந்து குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எடுத்து க்ளே மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க பாதியை. என் தங்கச்சி கூட அப்படி எடுத்துலாம் விளாண்டா. ஸோ எப்படி இருந்ததுன்னு கேளுங்க. இதுக்கு முன்னாடி செஞ்ச டேஸ்ட்டு எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது காய்ஸ். ஓகே, என்கிட்ட நான் மட்டும் கேட்டேன்னா வீடியோ இல்லாமல் நல்லாவே இல்லை, நீ செய்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லுவா. வீடியோவில் கேட்குறதுனால உண்மையாக சொல்கிறா, இல்லாட்டினா போய் தான் சொல்லுவா. ஓகே, ஹாய் சொல்ல மறந்துட்டா. ஹாய் ஹாய் காய்ஸ். ஓகே, அவளோட சேனல் நான் வந்து இந்த வீடியோக்கும் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டேங்கிறா. சேனலை வந்து வேறு மாதிரி மாற்றலான்னு யோசிச்சு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பிசுன்ட்டு ஒட்டுற மாதிரி இருக்குது. இந்த டைமில் நம்ம கையை வைக்கக்கூடாது. கையை வச்சோம்னா வந்து நியூட்ரலா வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். நல்லா வந்து இன்னொரு வாட்டி அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். நான் எவ்வளோ பேஸ்ட்டாக அரைக்கிறேனோ அதுதான் வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக நம்மளுக்கு நியூட்ரலா வந்து சில்கியாக அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப வந்து நரன்ட்டு இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். ஓகே, இந்த ஸ்டெப்பை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாவே வரும் நியூட்ரலா. இது வந்து வருமா வராதான்லாம் யோசிக்க வேணாம், தாராளமாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து மூடிட்டு கடைசி டைம் வந்து நான் அரைக்க போகிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா என் தங்கச்சி வந்திருந்தா. ஸோ அவள் வந்து ஸ்லைம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னோன்னே வந்து ஓடி வந்துட்டா. அவளுக்கு ஸ்லைம்னா வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அவள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி இது கூட வந்து நம்ம ஒரு இந்த ஸ்டேஜில் பவுடர் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அந்த பவுடர் வந்து கேக் அந்த பவுடர் வந்து அந்த சுகர் ப்ளஸ் கொக்கோ பவுடரை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து சீவ் பண்ணி எடுத்துருந்தோம்ல, அதை வந்து போட்டுக்கலாம். உள்ளே போடும்போது பார்த்து போட்டுருங்க. உள்ளே வந்து லைட்டாக கொட்டிட்டு அவள் போடுறேன்னு சொல்லிட்டு. ஓகே, நல்லா வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படி நல்லாயிருக்கும். ஆனால் தொடக்கூடாது, கெட்டு போயிடும். இது கூடவே வந்து இப்போவே நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உப்பை ஆட் பண்ண மறந்துட்டேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால சொல்கிறேன். இப்போவே உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச், ரொம்பலாம் ஆட் பண்ணக்கூடாது. டேஸ்ட் வருமானு கேட்டிங்கன்னா வரவே வராது. எதுக்கு உப்பை ஆட் பண்ண போகிறோன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. இன்னொருத்தருக்கு ஒரு சில பேருக்கு இன்னொரு டவுட்டும் வரும், எவ்வளோ நாள் இதை வச்சுருக்க முடியும், நம்ம வீட்டிலே செய்கிறோன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கேட்பீங்க. எவ்வளோ நாள் இதை வச்சுருக்க முடியும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 மந்த் கிட்ட வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வச்சுருந்தீங்கன்னா 1 வீக் வச்சுருக்கலாம் கைஸ். இப்போ வந்து எண்ணெய் அதுக்குள்ளே ஆர்வமாக போடுறதுக்கு மேடம் எடுத்துட்டாங்க. ஓகே, இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிறையா குவான்டிட்டி வரும். பார்க்க தான் கம்மியாக இருக்கும், நல்லா தான் குவான்டிட்டி நல்லா தான் கிடைக்கும். ஒரு கப்புக்கு நல்லா தான் கிடைக்கும். நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து எனக்கு சப்பாத்திக்கும் இந்த நியூட்டலாவும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். உனக்கு என்ன காம்பினேஷன் பிடிக்கும்? ஓகே, உங்களுக்கு என்ன காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி எதுக்கு இதை வந்து நான் நியூட்டலா செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நெக்ஸ்ட் வீக் ஒன்று செய்ய போகிறேன். ஓகே, ஆயில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டியாக எடுக்கிறீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் போதும். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து ப்ரெட்டில் சப்பாத்திலலாம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் உப்பு ஆட் பண்ண மறந்துட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்சியில் வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் அரைச்சிக்கோங்க. மிக்சி வந்து ரொம்ப சூடாகாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சில்கியாக இருக்குது, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. எங்கிட்ட வந்து ஒரு பழைய நியூட்டலாவோட இது இருந்தது. இந்த இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஏர்டைட் பாக்ஸ் இருந்ததுன்னா அதில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். டேஸ்ட் வைஸ்லேயும் ஃப்ரிட்ஜில் வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து கட்டியாகும். அப்போ வந்து நம்மளுக்கு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் நான் வைக்கிறதுனாலும் சரி, வெளியே வைக்கிறதுனாலும் சரி. பனானா கூடலாம் அதை வச்சு சாப்பிடுவேன் என் தங்கச்சி. அப்புறம் வந்து ஒரு ஈஸியான சாண்ட்விச் வந்து ஸோ கைஸ் நம்மளோட நியூட்டலா ரெடி. எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோன்னு பார்த்தீங்களா? எனக்கே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. பார்க்க டேஸ்டியாக இருக்குது. டேஸ்ட்டுமே டேஸ்டியாக தான் இருக்கும். எவ்வளோ வந்து அந்த சில்கினஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து நல்லாயிருக்கும். இது எப்பயுமே வந்து ரொம்பலாம் கட்டியாகாது. நம்ம எண்ணெய் ஊற்றிருக்க அளவுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும். இது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு இன்னொரு வாட்டி கூட நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பூன்லலாம் எடுத்து டேஸ்ட்லாம் பண்ண போகிறோம். எப்படி இருக்க போகுது அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. என் தங்கச்சி தான் டேஸ்ட் பண்ணால், நானும் டேஸ்ட் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம், பிடிக்கும். என்ன கொஞ்சோண்டு அந்த ஸ்மெல் மட்டும் வருது, அந்த கேஷ்யூ ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டினா இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 month வரும். வெளியே ஸ்டோர் பண்ணிங்கன்னா வரும். ஓகே பாய்.